ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நான் பண்ணியிருக்கிற இந்த கேட்லாக்ல வரக்கூடிய லே அவுட் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண கேட்லாக் கோரல்ட்ரால அண்ட் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்தி செய்த கேட்லாக் இது. இதில் இந்த பேஜ் இந்த பேஜில் வரக்கூடிய லே அவுட் நான் என்னன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை கார்னர் பெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் 8 பாக்ஸ் எடுத்து வச்சிடறோம். ஹரிசாண்டலாக 8 பாக்ஸு எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு 6 பாக்ஸ் 6 லைன் இதில் கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெல்டு பண்ணிக்கோங்க. வெல்டு பண்ண ஆப்ஜெக்டை என்வலப் எடுத்து இந்த 2 நோடையும் டெலீட் பண்ணிக்கலாம். மேலே இருந்து என்வலப் நோடை வச்சு டிசைன் உள்பக்கமாக இழுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ என்வலப் டூல் பற்றி நல்லா கிளியராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் அப்பர் கண்ட்ரோல் கே கொடுத்தோம்னா இது போல் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேப் டூல் எடுத்துகிட்டு இந்த பாட்டமில் உள்ள நோடை எடுத்து கீழே இருக்கிற அந்த பாக்ஸோட ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணி வெல்டு கொடுத்துறோம். ஸோ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுது. அதே போல் இப்போ 2 பாக்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 4 பாக்ஸ் வர இடத்துல இந்த பாட்டம் நோட இதில் ரெண்டையும் ஃபஸ்ட் ரெண்டு பாக்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதையோட இந்த சைடு நோட எடுத்து சரி வெல்டு பண்ணிக்கலாம். இந்த நோட எடுத்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சுட்டு நீங்கள் வெல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா F10 மீன்ஸ் ஷேப் டூல் எடுத்து இதை டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஆகிக்கும். எங்கே தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த நோடெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாத்தையும் அந்த டிசைனுக்குள்ளே உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. சரி, எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் 4 செலக்ட் பண்ணிட்டு வெல்டு கொடுத்தாலும் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த நோடு டெலீட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக வரக்கூடிய நோடெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ள பிக்சர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னா பவர் கிளிப் ஆப்ஷனில் போய் நான் பண்ணுறோம். இந்த பிக்சரை பவர் கிளிப்பில் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் கொடுத்து இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பிளேஸ் ஆகிக்கும். அதுபோல் எங்கெங்கெல்லாம் கலர் வேணுமோ இது போல் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் R கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி ஃபில் ஆகிக்கும்.
இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணது. இது ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் கட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் லீஃப் எடுத்து பிளர் பண்ணி பிஎஸ்டி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பேஜை கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது இது போல் உங்களுக்கு ஒரு ரிச் லுக்கில் ஒரு நல்ல பேக் லேஅவுட் நீங்கள் செட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.